போலீஸ் கிட்ட ஒருத்தன் போய் ஒரு கட்டப்பையை கொடுத்துட்டு இதுல 2 குழந்தைங்க இருக்கு, இது 2மே என்னோட குழந்தைங்க தான், இது இறந்துருச்சு, இதோட ஸ்கெல்டன் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். போலீஸ்க்கு சுத்தமா புரியல. என்னடா மொட்டையா சொல்ற, நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என் பேர் பவி, நான் லவ் பண்ற பொண்ணு பேர் அனிஷா, நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ வீட்டுல தான் இருக்கா, நான் என் வீட்டுல தான் இருக்கேன். ஆனா 2 டைம் அவ பிரெக்னெண்டா இருந்தா, 2 குழந்தையுமே கொன்னுட்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். இவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிஞ்ச போலீஸ் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து என் வயித்துல கொடி சுத்தி பிறந்துச்சு, அதனால இறந்துருச்சு, நாங்க வந்து வீட்டு பக்கத்திலேயே வந்து நான் குளிச்சு அதை தோண்டி புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. 2வது குழந்தைய நான் தான் கொன்னேன், அவ கத்தி அழ ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றேன். சரி, உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா? எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, நான் 10 மாசமா அந்த வீட்டுல தான் பிரெக்னெண்டா இருந்தேன், ஆனா எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த அம்மா கிட்ட கேட்கும் போதும் அந்த தாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 மாசமா என் கூட தான் இருக்கா, அவ பிரெக்னென்ட் ஆன மாதிரியே எனக்கு தெரியவே தெரியல, எப்படி அவ பிரெக்னெண்டா இருக்க முடியும், அவ வேலைக்கு போறா, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு போறா, அது முன்னாடி வரைக்கும் அவ என் வீட்டுல தான் இருக்கா, அவ அப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டேன், இப்படி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு அவங்க தாய் சொல்றாங்க. பொண்ணு என்ன சொல்றேன், நான் பெத்த குழந்தைங்க தான் சொல்லுது. இனி என்னென்ன இதுல எல்லாம் வந்து முடிவாக போகுதுன்னு தெரியல. டெய்லி கிரைம் அப்டேட்ஸ்க்காக மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.